மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கும், பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும், முன்னாள் படைவீரர் கஜேந்திரனின் பணிவான வணக்கங்கள். இந்திய பாகிஸ்தான் போர் முடிவிற்கு வந்தது ஒரு பக்கம் மனதிற்கு நிம்மதியை தந்தாலும், இதனிடையே பல்வேறு அரசியல் நாடகங்கள் நடந்தேறியுள்ளன. அதாவது, சாமானிய மக்கள் மனங்களிலே எழும் கேள்வி என்னவென்றால், ஒவ்வொரு முறையும் இந்திய பகுதிகளில் நடைபெறும் பயங்கரவாத தாக்குதல்களின் போதும் பொதுமக்களும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் தான் உயிரிழக்கிறார்கள். அந்தந்த தருணங்களில் மட்டும் நம் இராணுவம் அவர்களுக்கு தக்க பதிலடி தந்து நம் தேசத்து மக்களை ஆறுதல் படுத்துகிறது. ஆனால் தீவிரவாதிகள் எல்லைக்கோட்டு பாதுகாப்பை மீறி எப்படி உள்ளே வந்து இது மாதிரி பயங்கரவாத தாக்குதல்களை நடத்துகிறார்கள், நடத்திவிட்டு தப்பியும் சென்று விடுகிறார்கள். பிறகுதான் நாம் பதிலடி கொடுக்கிறோம். அப்படியென்றால் நமது எல்லை பாதுகாப்பு அவ்வளவு வீக்காக உள்ளதா? தீவிரவாதிகள் உள்ளே நுழைய யார் யாரெல்லாம் உதவி புரிகிறார்கள்? இதில் அரசியல் தலையீடு ஏதேனும் உள்ளதா? இதையல்லவா முதலில் ஆராய வேண்டும். உண்மையான தேச துரோகிகள் யார் என்று கண்டுபிடிப்பது யாருடைய வேலை? ஆளும் கட்சி தலைவர்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் அந்தந்த நேரங்களில் மனதிற்கு பட்டதை பேசிவிட்டு சென்று விடுகிறார்களே தவிர, அடிப்படை தவறை யாருமே கண்டுபிடித்து மக்களுக்கு தெளிவுபடுத்துவதில்லை. இறுதியில் அப்பாவி பொதுமக்கள்தான் பலிகடா ஆகிறார்கள். எனவே தீவிரவாதிகள் எல்லையை தாண்டி உள்ளே வருவதற்கு எங்கெல்லாம் பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளது என்பதை மேலும் தீவிரமாக கண்டறிந்து சரி செய்தால் மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் என்றுமே அரசிற்கு கிடைக்கும். சமீபத்தில் நடந்த பஹல்காம் தாக்குதலில் 26 அப்பாவி மக்களின் உயிர் பறிக்கப்பட்டது. 26 பெண்களின் குங்குமம் அழிக்கப்பட்டது. இதற்கு யார் பொறுப்பேற்பது? ஆனால் இதற்கு பதிலடியாக தீவிரவாதிகளின் 9 முகாம்களை துல்லியமாக கண்டுபிடித்து அழித்தது, அவர்களுக்கு ஆதரவு தரும் பாகிஸ்தானுக்கு தகுந்த பாடம் கற்பித்தது, இவை யாவும் மிக மிக சிறந்த நடவடிக்கைகள். இவற்றிற்காக இந்திய மக்கள் அனைவரும் இந்திய அரசிற்கும் இந்திய இராணுவத்திற்கும் ராயல் சல்யூட் அடித்து தங்களது நன்றியை தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் இதுபோன்ற துர்மரணங்கள் இனியும் நிகழாமல் தடுக்க எல்லை பாதுகாப்பு படையை மேலும் நவீனப்படுத்தி கண்காணிப்பு உபகரணங்களை அதிகப்படுத்தி நம் மக்களுக்கு பாதுகாப்பு நம்பிக்கையை அளித்திட முன்னாள் படைவீரர் என்ற முறையிலும் பொதுமக்களில் ஒருவர் என்ற முறையிலும் அரசிற்கு கோரிக்கை வைக்கின்றேன். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தாற்போல் கெடும் என்ற ஐயன் வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க, தீங்கு வருவதற்கு முன் அதை கண்டறிந்து காப்பதுதான் சாலச் சிறந்தது. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், நீடூழி. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.